வெல்கம் டு திஸ் மேத்ஸ் கிளாஸ். 7th standard 6th chapter நம்பர் ப்ளே தான் லேர்ன் பண்ண போகிறோம். 6.1 நம்பர்ஸ் டெல் அஸ் திங்ஸ். வாட் டு த நம்பர்ஸ் இந்த ஃபிகர் பிலோ டெல் அஸ்? ஃபிகரில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் சில்ட்ரன் வந்து நிற்கிறாங்க. நம்பர்ஸ் வந்து என்ன வந்து மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் டு யூ திங்க் திஸ் நம்பர்ஸ் மீன்? த சில்ட்ரன் ரீஅரேஞ்ச் தெம்செல்வ்ஸ் அண்ட் ஈச் ஒன் சேஸ் எ நம்பர் பேஸ்ட் ஆன் த நியூ அரேஞ்ச்மெண்ட். இப்போ நியூ அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்பர் சொல்கிறாங்க. இப்போ இந்த நம்பர்ஸும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். குட் யூ ஃபிகர் அவுட் வாட் திஸ் நம்பர்ஸ் கன்வே? அப்சர்வ் அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட். இதை அப்சர்வ் பண்ணி ட்ரை பண்ணணும். ஆக்சுவலாக என்ன ரூல் அப்படின்னா, ஈச் சைல்டு கால்ஸ் அவுட் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம் ஹூ ஆர் டாலர் தேன் தெம். ஒவ்வொரு சைல்டும் அவங்களுக்கு முன்னாடி நிற்கிற சில்ட்ரன் வந்து எத்தனை பேர் வந்து டாலராக இருக்காங்களோ அந்த நம்பரை வந்து சொல்லணும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம் எத்தனை பேர் டாலராக இருக்காங்களோ அவங்க நம்பர். Check if the number each child says matches this rule in both arrangements. இந்த ரெண்டு அரேஞ்ச்மெண்ட்லேயும் ஈச் சைல்டு வந்து சொல்கிற நம்பர் வந்து மேட்ச் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிகரில் வந்து ஃபஸ்ட்டு சைல்டுக்கு முன்னாடி வந்து டாலராக யாருமே இல்லை, ஸோ நம்பர் வந்து 0. டாலராக யாரும் இல்லைங்கனால 0. செகண்ட் சைல்டுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரே ஒரு டாலரான சைல்டு இருக்குது, ஸோ அப்போ அதோட நம்பர் என்ன? 1. இப்போ தேர்ட் ஒனுக்கு முன்னாடி வைக்கிற ரெண்டு சில்ட்ரனுமே வந்து ஹைட்டு வந்து டாலர் இல்லை, டாலரான சைல்டு முன்னாடி நிற்காதனால 0 சொல்லணும். நெக்ஸ்ட்டு சைல்டு முன்னாடி வந்து டாலராக எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த ஃபஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் டாலராக இருக்காங்க, 2ன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு சைல்டை விட எத்தனை பேர் வந்து டாலராக இருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒன், இந்த தேர்ட் ஒன், 2 சில்ட்ரன் வந்து டாலராக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த சைல்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் டாலராக இருக்காங்க? இந்த 2, ஸோ 2 பேர் டாலராக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைல்டுக்கு வந்து யாரெல்லாம் டாலராக இருக்காங்க அப்படின்னா இந்த சைல்டு மட்டும்தான், ஒரே ஒரு சைல்டு மட்டும் டாலராக இருக்குது இந்த சைல்டை விட. அந்த ரூல் வந்து மேட்ச் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சைல்டுக்கு முன்னாடி டாலர் யாருமே இல்லை, 0. செகண்ட் சைல்டுக்கு முன்னாடியும் அதை விட ஹைட்டாக யாரும் இல்லை, 0. தேர்ட் சைல்டுக்கு முன்னாடி ஒருத்தர் மட்டும் ஹைட்டாக இருக்கிறதுனால 1. ஃபோர்த்து சைல்டுக்கு முன்னாடி இந்த 2. ஃபிஃப்த்து சைல்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் டாலராக இருக்கு? இந்த 2 தான், 2. அடுத்த சைல்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் டாலராக இருக்காங்க? 1, 2, 3, 4, 5. 5 சில்ட்ரன் வந்து டாலராக இருக்காங்க, ஸோ த நம்பர் இஸ் 5. கடைசியில் நிற்கிற சைல்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் டாலராக இருக்காங்க அப்படின்னா அநேகமாக எல்லாருமே டாலராக தான் இருக்கிறாங்க, ஸோ 1, 2, 3, 4, 5, 6. த நம்பர் இஸ் 6. ஸோ இந்த ரூல் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதாவது ஒவ்வொரு சைல்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் அந்த சைல்டை விட டாலராக இருக்காங்க அப்படிங்கிற நம்பரை தான் ஒவ்வொரு சைல்டும் கால் அவுட் பண்ணணும். ரைட் டவுன் த நம்பர் ஈச் சைல்டு ஷுட் சே பேஸ்ட் ஆன் திஸ் ரூல் ஃபார் த அரேஞ்ச்மெண்ட் ஷோன் பிலோ. இப்போ சில்ட்ரன் எல்லோரும் நிற்கிறாங்க, இந்த ரூலை பேஸ் பண்ணி அவங்க என்ன நம்பர் சொல்லுவாங்க அப்படிங்கிறத எழுதணும். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணோன்னா நமக்கு வந்து ஹைட் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு சைல்டுக்கு முன்னாடி யாருமே இல்லை டாலராக, இந்த நம்பர் வந்து என்ன? 0. செகண்ட் சைல்டுக்கு முன்னாடி அந்த சைல்டை விட டாலராக ஹைட்டாக யாருமே இல்லை, அதுவும் 0 தான். தேர்ட் ஒனுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஹைட்டாக இருக்காங்க அந்த சைல்டை விட? ஒன்றே ஒன்று தான், ஸோ 1. ஃபோர்த்து ஒன்றுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஹைட்டாக இருக்கிறாங்க? யாருமே இல்லை, 3 பேருமே இந்த ஃபோர்த்து சைல்டை விட ஹைட்டு கம்மியாக தான் இருக்கிறாங்க, இந்த நம்பர் வந்து 0ன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சைல்டை விட எத்தனை பேர் டாலராக இருக்காங்க? முந்தின சைல்டு டாலராக இருக்காங்க, அதுக்கு முந்தின சைல்டும் டாலராக இருக்காங்க, அதுக்கு முந்தினதும் டாலர் தான், ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தான் இந்த சைல்டை விட டாலராக இல்லை, நம்பர் 3ன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சைல்டை விட எத்தனை பேர் டாலராக இருக்காங்க? இந்த சைல்டுக்கு முன்னாடி யாருமே இந்த சைல்டை விட டாலராக இல்லை, 0ங்கிற நம்பர் சொல்லணும். இந்த சைல்டை விட யாரெல்லாம் டாலராக இருக்கா? முந்தின சைல்டு டாலராக இருக்காங்க, அதுக்கு முந்தின சைல்டு டாலராக இல்லை, இதுக்கு முந்தின சைல்டு டாலர் தான், இது இல்லை, இதுக்கு முன்னாடி டாலர் தான், திஸ் ஒன் இல்லை, நம்பர் 3 தான் சொல்லணும். Figure it out. Arrange the stick figure cutouts given at the end of the book. அதாவது இந்த புக்கோட கடைசியில் வந்து ஃபிகர் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம கட் பண்ணி ஸ்டிக் பண்ணணும் அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி. ஆர் ட்ரா எ ஹைட் அரேஞ்ச்மெண்ட் சச் தட் த சீக்வன்ஸ் ரீட்ஸ். இந்த சீக்வன்ஸ் ரீட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ட்ராவும் பண்ணலாம். உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற கட் அவுட்ஸ் வந்து இதுதான். இதில் வந்து இந்த ஈச் ஃபிகரையும் கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணலாம், இல்லை ட்ரா கூட பண்ணலாம். இந்த ஃபிகரில் வந்து இப்போ ஒவ்வொரு சைல்டோட ஹைட்டையும் வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக அவங்க ஹைட்டுக்கு நேரம் இந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கம்பேர் பண்ணலாம். இந்த ஏங்கிற சைல்டை விட 6 சில்ட்ரன் வந்து ஹைட்டு வந்து
டாலராக இருக்காங்க. ஈங்கிற சைல்டை விட 5 சில்ட்ரன் டாலராக இருக்காங்க. சிங்கிற சைல்டை விட 4 சில்ட்ரன் வந்து டாலராக இருக்காங்க. ஒவ்வொரு சைல்டையும் விட எத்தனை சில்ட்ரன் வந்து டாலராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த நம்பர்ஸ். இருக்கிறதுலே டாலஸ்ட் வந்து எஃப், நெக்ஸ்ட்டு வந்து டி, நெக்ஸ்ட்டு பி, அடுத்து ஜி டாலராக இருக்கும், சி, இ, அதுக்கு அடுத்து ஏ வந்து ஷார்ட்டஸ்ட். இந்த ஹைட் ஆர்டர் படி நமக்கு தேவையானதை சூஸ் பண்ணி ட்ரா பண்ணணும். இந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி சில்ட்ரனோட பிக்சர் ட்ரா பண்ணணும். ஒவ்வொரு சைல்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் டாலராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நம்பர். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 0. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹைட்டு கம்பேர் பண்ணுறதுக்காக மேலே ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1, ஒரே ஒரு சைல்டு மட்டும் டாலராக இருக்கணும் நம்ம இப்போ ட்ரா பண்ணக்கூடிய சைல்டை விட. நெக்ஸ்ட் வந்து 1, ஒரே ஒரு சைல்டு மட்டும் டாலராக இருக்கணும் நம்ம இப்போ ட்ரா பண்ணக்கூடிய சைல்டை விட. இப்போ ஒரு சைல்டு தான் டாலராக இருக்கணும்னா இந்த 2 ஹைட்டுக்கும் நடுவில் ஒன்று ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 2, ஃபஸ்ட்டு சைல்டு தேர்ட் சைல்டை விட ஷார்ட்டராகவும் செகண்ட் சைல்டை விட டாலராகவும் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 4, 4னா இப்போ இந்த 4ஐ விடையும் ஹைட்டு கம்மியாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 1, ஒருத்தர் தான் டாலராக இருக்கும்னா இருக்கிறதுலே டாலர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒன்னை விட ஷார்ட்டராகவும் மற்றதை விட டாலராகவும் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 5 டாலராக இருக்கணும் அப்படின்னா இருக்கிறதுலையே ஹைட்டு கம்மியாக இருக்கிறத விட டாலராகவும் மற்றதை விட ஷார்ட்டராகவும் ட்ரா பண்ணணும். இப்போ பிக்சரை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சைல்டுக்கு முன்னாடி எந்த சைல்டுமே டாலராக இல்லை, ஸோ நம்பர் 0. நெக்ஸ்ட்டு சைல்டுக்கு முன்னாடி ஒரு டாலர் சைல்டு இருக்குது, அதனால் 1. நெக்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஒரு சைல்டு தான் டாலராக இருக்குது, ஸோ 1. நெக்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து 2 டாலராக இருக்குது, இந்த 2வும், ஸோ 2. நெக்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து முன்னாடி இருக்கிற 4 சில்ட்ரனுமே டாலராக இருக்காங்க, ஸோ 4. நெக்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு சைல்டு மட்டும்தான் டாலராக இருக்குது, ஸோ 1 is 1. நெக்ஸ்ட் ஒன் இது 1, 2, 3, 4, 5. ஸோ இது வந்து 5. புக்கில் கொடுத்துருக்குற ஹைட் ஆர்டர் வந்து என்னது? எஃப், டி, பி, ஜி, சி, இ, ஏ. எஃப் வந்து டாலஸ்ட்டு, ஏ வந்து ஷார்ட்டஸ்ட்டு. ஸோ இந்த ஆர்டரில் ஹைட் ஆர்டரில் நம்ம எழுதியிருக்கிறோம். இங்கே வந்து எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட்டு வந்து இங்கே ஏ, நெக்ஸ்ட்டு இ வந்து இங்கே, நெக்ஸ்ட் ஹைட் ஆர்டர் படி சி இங்கே, ஜி இங்கே, பி இங்கே, டி இங்கே, எஃப் டாலஸ்ட். ஸோ எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னா எஃப், சி, பி, ஜி, ஏ, டிஇ அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட்டில் சில்ட்ரன் வந்து நிற்கணும். நெக்ஸ்ட் பி, எல்லாமே 0 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு சைல்டுக்கு முன்னாடியும் டாலராக எந்த சைல்டு இருக்கக்கூடாது, ஹைட் வந்து கம்மியான சில்ட்ரன் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹைட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஹைட்டு 4, 5, 6, 7 இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இவனா ஹைட் வந்து ட்ரா பண்ண முடியும். இப்போது எந்த சைல்டுக்கு முன்னாடியுமே அந்த சைல்டோட டாலராக யாரும் இல்லை. அப்போது இது வந்து நம்பர் 0, இதுவும் 0 தான். புக்கில் கொடுத்துருக்க ஹைட் ஆர்டர் வந்து எஃப், டி, பி, ஜி, சி, இ, ஏ. எஃப் தான் வந்து டாலஸ்ட்டு, ஏ ஷார்ட்டஸ்ட்டு. இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் வந்து ஏ, அப்போ இங்கே தான் ஏ. நெக்ஸ்ட் இ, சி, ஜி, பி, டி, எஃப். எஃப் தான் டாலஸ்ட். ஸோ இந்த ஆர்டரில் ஏஇசி, ஜிபி, டிஎஃப்ங்கிற அரேஞ்ச்மெண்ட்டில் ட்ரா பண்ணணும். சி 0, 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சைல்டுக்கு முன்னாடி 0, யாரும் டாலராக இல்லை. நெக்ஸ்ட்டு சைல்டுக்கு வந்து ஒரு சைல்டு மட்டும் டாலராக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒனுக்கு வந்து 2, நெக்ஸ்ட் ஒனுக்கு வந்து 3, நெக்ஸ்ட் ஒனுக்கு வந்து 4, நெக்ஸ்ட் ஒனுக்கு வந்து 5, நெக்ஸ்ட் ஒனுக்கு வந்து 6. இப்போ வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணால் கொஞ்சம் ஈவனாக ட்ரா பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு சைல்டுக்கு முன்னாடி எந்த சைல்டும் டாலராக இல்லை, ஸோ 0. நெக்ஸ்ட் ஒனுக்கு வந்து ஒருத்தர் மட்டும் டாலராக இருக்கிறதுனால 1. நெக்ஸ்ட் ஒனுக்கு வந்து அந்த சைல்டை விட 2 சில்ட்ரன் வந்து டாலராக இருக்கிறதுனால 2. நெக்ஸ்ட் ஒனுக்கு வந்து முன்னாடி 3 இருக்கிறதுனால 3. நெக்ஸ்ட் ஒன்னை விட 4 சில்ட்ரன் டாலராக இருக்காங்க, ஸோ 4. நெக்ஸ்ட் ஒன்னை விட 5 சில்ட்ரன் அதுக்கு முன்னாடி வந்து டாலராக இருக்காங்க, ஸோ 5. நெக்ஸ்ட் ஒனுக்கு வந்து 6. இப்போ நமக்கு புக்கில் கொடுத்துருக்குற ஹைட் ஆர்டர் வந்து என்ன அப்படின்னா எஃப், டி, பி, ஜி, சி, இ, ஏ. இந்த ஹைட் ஆர்டரில் தான் இருக்கிறாங்க. எஃப் தான் டாலஸ்ட்டு, ஏ தான் ஷார்ட்டஸ்ட்டு. இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் வந்து இங்கே ஏ. நெக்ஸ்ட் இ, சி, ஜி, பி, டி, எஃப்.
ஸோ இப்போ FDBGCEAங்கிற ஆர்டரில் வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் D 0 1 0 1 0 1 0 அப்படிங்கிற சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஹைட் ஆர்டர் படி பிக்சர் ட்ரா பண்ணணும். 0 அப்படின்னா இந்த சைல்டுக்கு முன்னாடி யாருமே டாலராக இருக்கக்கூடாது, இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1, ஒரு சைல்டு மட்டும் டாலராக இருக்கலாம் செகண்ட் சைல்டுக்கு முன்னாடி. ஸோ இதை வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 0. இப்போ 0னா யாருமே டாலராக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண சைல்டை விட இது வந்து ஹைட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 1, ஃபோர்த் இருக்கிற சைல்டை விட ஒரு சைல்டு தான் வந்து டாலராக இருக்கணும். அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஒன்றுக்கும் தேர்ட் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 0, அப்போ இதுதான் நம்ம ட்ரா பண்ண போகிற சைல்டு தான் ஹைட்டாக இருக்கணும், டாலராக இருக்கணும், இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1, ஒருத்தர் தான் டாலராக இருக்கணும். அப்போது தேர்டுக்கும் ஃபிஃப்த்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணணும் நெக்ஸ்ட் சைல்டு. நெக்ஸ்ட் வந்து 0, அப்போ இருக்கிறதுலே இதுதான் டாலஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஹைட்டு படி பார்த்தா F தான் டாலஸ்ட்டாக இருக்கும். அடுத்து D, B, G, C, E, A தான் ஷார்ட்டஸ்ட்டு. இப்போ இருக்கிறதுலே இங்கே ஷார்ட்டஸ்ட் இதுதான். ஸோ A. நெக்ஸ்ட்டு இதை விட அடுத்து ஹைட் இருக்கிறது எது? E வந்து இங்கே வரும். அடுத்து Cங்கிறது இங்கே. நெக்ஸ்ட்டு G வந்து இங்கே வரும். அடுத்து B இங்கே, D இங்கே, இருக்கிறதே டாலஸ்ட்டு F வந்து இங்கே வரும். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம ட்ரா பண்ணணும். இந்த சில்ட்ரன் கால் அவுட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து 0, நெக்ஸ்ட் ஒன் 1, தென் 0 1 0 1 0. ரெக்கார்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து EAGCDBF. இப்போ இங்கே கொடுத்துருக்க சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹைட் அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 0 ஃபஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சைல்டு வந்து ஃபஸ்ட்டு சைல்டை விட ஹைட்டு கம்மியாக இருக்கணும். அடுத்து வந்து தேர்ட் சைல்டுக்கு முன்னாடி ஒரு சைல்டு தான் ஹைட்டாக இருக்கணும், செகண்டை விட ஹைட்டாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணணும். ஸோ இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஃபோர்த்து சைல்டு வந்து கால் அவுட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 1. அப்போது ஃபஸ்ட்டு சைல்டை விட ஷார்ட்டராகவும் செகண்ட் அண்ட் தேர்ட் சில்ட்ரனை விட டாலராகவும் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சைல்டு கால் பண்ண வேண்டிய நம்பர் 1ங்கிறதுனால இதே மாதிரி தான் ட்ரா பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு சைல்டை விட ஷார்ட்டராகவும் ரிமைனிங் சில்ட்ரனை விட டாலராகவும் ட்ரா பண்ணணும். சிக்ஸ்த்து சைல்டுக்கு கால் அவுட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 1ங்கிறதுனால ஃபஸ்ட்டு சைல்டை விட ஷார்ட்டராகவும் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சில்ட்ரனை விட டாலராகவும் ட்ரா பண்ணிக்கணும். செவன்த்து சைல்டு கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 1ங்கிறதுனால ஃபஸ்ட்டு சைல்டை விட ஷார்ட்டராகவும் ரிமைனிங் சில்ட்ரனை விட டாலராகவும் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் ஷார்ட்டஸ்ட் வந்து A, நெக்ஸ்ட்டு E, C, G, B, D, இருக்கிறதுலே ஹைட்டு வந்து F. இந்த ஹைட் ஆர்டரில் தான் ட்ரா பண்ணணும். சில்ட்ரன் கால் அவுட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் வந்து 0 1 1 1 1 1 1. ரெக்கார்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து FAECGBD. நெக்ஸ்ட் F 0 0 0, அப்புறம் 4 3s இருக்குது. இந்த சீக்வன்ஸ் ஆர்டரில் நம்ம ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு சைல்டு ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சைல்டுக்கு முன்னாடி டாலராக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இங்கே வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். தேர்ட் சைல்டுக்கு முன்னாடியும் எந்த சைல்டும் டாலராக இருக்கக்கூடாது, ஹைட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஃபோர்த்து சைல்டுக்கு முன்னாடி 3 சில்ட்ரன் வந்து டாலாக இருக்கலாம், இந்த 3க்கு கீழே இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டும் 3 சில்ட்ரன் வந்து ஹைட்டாக இருக்கலாம். ஃபோர்த்து சைல்டை விட டாலாக இருக்கணும், ஃபஸ்ட்டு 3 சில்ட்ரனை விட ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணோன்னா இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு 3 சில்ட்ரனை விட ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கிற மாதிரியும் ரிமைனிங் சில்ட்ரனை விட டாலராக இருக்கிற மாதிரியும் ட்ரா பண்ணணும், இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன்றும் 3 தான். ஃபஸ்ட்டு 3 சில்ட்ரனை விட ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கணும், ரிமைனிங் சில்ட்ரனை விட டாலராக இருக்கணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து எந்த ஹைட் ஆர்டரில் இருக்குன்னா F தான் டாலஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு D, நெக்ஸ்ட்டு B, G, C, E, A. இந்த ஹைட் ஆர்டரில் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் வந்து இங்கே A வரும்,
நெக்ஸ்ட்டு இ, நெக்ஸ்ட்டு சி, இங்கே ஜி, நெக்ஸ்ட்டு பி, டி, எஃப். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் ட்ரா பண்ணிக்கணும். சில்ட்ரன் கால் அவுட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு சைல்டு வந்து 0, செகண்ட் ஒன் 0, தேர்ட் ஒன் 0, தென் ஃபோர்த் ஒன் 3, ஃபிஃப்த் ஒன் 3, சிக்ஸ்த் ஒன் 3, செவன்த் ஒன் 3. ரெக்வயர்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து BDFAECG. Second one, for each of the statements given below, think and identify if it is always true, only sometimes true or never true. Share your reasoning. கீழே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸில் ஆல்வேஸ் ட்ரூவா, ஒன்லி சம்டைம்ஸ் ட்ரூ, இல்லைனா நெவர் ட்ரூவா அப்படிங்கிறத சொல்லணும். ரீசனிங்கும் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஏ ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். இஃப் எ பர்சன் சேஸ் 0, தென் தே ஆர் த டாலஸ்ட் இன் த குரூப். ஒரு பர்சனை வந்து 0ன்னு சொன்னால் அவங்க தான் வந்து குரூப்லேயே டாலஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒன்லி சம்டைம்ஸ் ட்ரூ. இது சம்டைம்ஸ் தான் ட்ரூவாக இருக்க சான்சஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா, இப்போ 0ன்னு சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி தான் வந்து டாலஸ்ட் பீப்புள் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் பின்னாடி வந்து இருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் தான் ட்ரூவாக இருக்கும். பிகாஸ் saying 0 means there are no taller people in front of them, but there could be taller people behind them. To B, if a person is the tallest, then their number is 0. இப்போ ஒரு பர்சன் டாலஸ்ட்டாக இருந்தா அப்படின்னா அவங்க நம்பர் வந்து எப்போதுமே 0வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ. எதனால் அப்படின்னா, அந்த ஒரு பர்சன் தான் டாலஸ்ட்னா அவங்களுக்கு மேலே டாலஸ்ட் அந்த குரூப்பில் யாருமே இல்லை. ஸோ எப்போதுமே அது வந்து 0 தான் வரும். If someone is the tallest, nobody is taller than them anywhere. So there are 0 taller people in front. அவங்களுக்கு முன்னாடி வந்து 0 taller people தான் இருப்பாங்க. taller people வந்து 0 தான். See, the first person's number is 0. ஃபஸ்ட்டு பர்சனோட நம்பர் 0வாக தான் எப்போதும் இருக்கும். இது ஆல்வேஸ் ட்ரூ தான். எதனால், இப்போ ஃபஸ்ட்டு பர்சனுக்கு முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ டாலஸ்ட் பீப்புளும் யாரும் கிடையாது. ஸோ நம்ம 0ன்னு தான் கவுண்ட் பண்ண முடியும். The first person has nobody in front, so they must count 0 taller people there. D, if a person is not first or last in a line, if they are standing somewhere in between, then they cannot say 0. அதாவது ஒரு பர்சன் வந்து லைனில் ஃபஸ்ட்டும் இல்லை லாஸ்ட்லேயும் நிற்கலை, ஆனால் இன்பிட்வீன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்க 0ன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்லி சம்டைம்ஸ் ட்ரூ. எதனால் அப்படின்னா, மிடில் பர்சனுக்கு பின்னாடி தான் எல்லா டாலர் பீப்புளும் இருக்கிறாங்க, முன்னாடி வந்து ஷார்ட்டராக தான் இருக்காங்க அப்படின்னா மிடில் நிற்கிற பர்சன் வந்து 0ன்னு சொல்லலாம். A middle person can say 0 if all the taller people are behind them. ஸோ இதனால் இது ஒன்லி சம்டைம்ஸ் ட்ரூ. E, the person who calls out the largest number is the shortest. இப்போ ஒரு பர்சன் வந்து லார்ஜஸ்ட் நம்பரை வந்து கால் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் ஷார்ட்டஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்லி சம்டைம்ஸ் ட்ரூ தான், எப்பவும் இருக்க முடியாது. எதனால் அப்படின்னா, அதர் பர்சன்ஸ் கூட மோர் டாலர் பீப்புள் வந்து அவங்க முன்னாடி இருக்கலாம், அவங்க ஷார்ட்டஸ்ட்டாக இல்லைன்னா கூட. சம்டைம்ஸ் அதர் கேன் ஆல்சோ see more taller people in front even if they are not the shortest. So only sometimes true. F, what is the largest number possible in a group of 8 people? 8 people இருக்கிற குரூப்பில் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் வந்து எது கால் அவுட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ 8 people இருக்கிற குரூப்பில் அவங்க முன்னாடி வந்து மேக்ஸிமம் 7 தான் நிற்க முடியும். ஸோ இப்போ லார்ஜஸ்ட் நம்பர் 7ஆக தான் இருக்க முடியும். த லார்ஜஸ்ட் நம்பர் இன் ஏ குரூப் ஆஃப் 8 people is 7. எதனால் அப்படின்னா, ஒன் பர்சன் கேன் ஹாவ் ஆல் த அதர் 7 people taller அண்ட் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தம். 7 டாலர் பீப்புளுக்கு பின்னாடி ஒரு பர்சன் வந்து இருந்துக்க முடியும். ஸோ அவங்க வந்து 7ங்கிறத கால் அவுட் பண்ண முடியும். 7 தான் மேக்ஸிமம் லார்ஜஸ்ட் நம்பர் பாசிபிள். இப்போ வரை நம்ம 6.1 லேர்ன் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.